இன்று காலையில் கூட எங்களுடைய அறையிலே நாங்கள் பேராசிரியர் அப்துல்லா அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்த போது ஒரு அற்புதமான உண்மையை சொன்னார். நான் ஏன் இஸ்லாத்திற்கு வந்தேன் என்று பலரும் பல்வேறு வகையான காரணங்களை, கற்பனை காரணங்களை எல்லாம் சொல்கின்றார்கள். ஆனால் நான் இஸ்லாத்தை தழுவதற்கு எடுத்த முடிவு திடுதிடுப்பென்று ஒரு நாளில 2 நாளில எடுத்த முடிவு அல்ல. 2000 தொடங்கி 10 ஆண்டு காலம் நான் செய்த ஆய்வினுடைய இறுதியிலேதான் இஸ்லாத்தை என்னுடைய வாழ்வியல் நெறியாக தழுவிக்கொண்டேன். என்னுடைய துறை இந்த மனத்தத்துவ துறை. அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை, அதிகமான பொன்மொழிகளை, ஹதீஸை அறிவித்தவர்களில் ஒருவரான அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய ஹதீஸை நம்ம பார்க்கும்போது பல விஷயங்கள், போர் தொடர்பாக, பொருளாதாரம் தொடர்பாக, இது தொடர்பான ஹதீஸ்களை ஒரு பக்கம் வைத்துவிட்டால், இன்னும் அதிகமான ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய ஹதீஸ்கள் இந்த மனோதத்துவ துறைக்கு இன்றைய கண்டுபிடிப்புகளை அன்றே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கின்றது என்று குறிப்பிட்டார். குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால், எல்லா ஹதீஸ் நூல்களையும் தொடங்கும் போது முதல் ஹதீஸ் என்ன? இன்னமல் அஅமாலு பின்னியாத். எண்ணங்களினுடைய அடிப்படையிலே தான் செயல்கள் அமைந்திருக்கின்றது என்பது எல்லா ஹதீஸ் நூல்லையும் இருக்கக்கூடிய முதல் ஹதீஸ். இது முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஹதீஸை பார்த்தா சாதாரணமாக தெரிகின்றது. ஆனால் ஒரு மனோதத்துவ நிபுணர் என்ற அடிப்படையில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எண்ணங்களினுடைய அடிப்படையிலே தான் மனிதனுடைய செயல்கள் அமைந்திருக்கின்றது என்று சொல்லி இருக்கின்றார்கள் என்றால் அது நவீன மனோதத்துவ உண்மை. இன்னைக்கு சொல்றத பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பறைசாற்றி இருக்கின்றார்கள். இதையெல்லாம் என்னை இஸ்லாத்தின் பக்கம் ஈர்த்த அம்சம் என்று நம்முடைய பேராசிரியர் அப்துல்லா அவர்கள் குறிப்பிட்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. அருமை சகோதரர்களே, தமிழ்நாட்டில் பேராசிரியர் அப்துல்லா அவர்களை நாம் பார்ப்பது மாதிரி இன்னைக்கு உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இஸ்லாத்தை தழுவக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை பெருகி வருகின்றது. அவர்கள் மிக தெளிவாக இஸ்லாத்தினுடைய அந்த இன்பத்தை, நம்ம பாரம்பரியமாக பரம்பரையாக முஸ்லீமாக இருப்பதின் காரணமாக சில நேரங்களில் இஸ்லாத்தினுடைய அருமை பெருமைகளை உணரக்கூடிய, நுகரக்கூடிய, ரசிக்கக்கூடிய, ருசிக்கக்கூடிய அந்த நிலையில இல்லை. ஆனால் இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் அதை ரசித்து எழுதியிருக்கின்றார்கள், உணர்ந்து செயல்பட்டு வருகின்றார்கள். அவர்களிலே ஒருவர் தான் ஜப்பானை சேர்ந்த ஒரு பெண்மணி. அந்த பெண்மணியின் பேர் மிஸ் லகாட்டா, ஜப்பானை சேர்ந்தவர். அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கின்றார். அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு த ரூட் ஆஃப் இஸ்லாம், இஸ்லாத்தின் வேர் என்பது அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. அந்த பெண்மணி எப்படி நம்முடைய பேராசிரியர் அப்துல்லா அவர்கள் ஒரு காலகட்டத்திலே நாத்திகராக இருந்தாரோ, அதே போல இந்த மிஸ் லகாட்டா என்ற இந்த பெண்மணியும் ஒரு காலகட்டத்தில் நாத்திகராக இருந்தவர். அவர் சொன்னார், என்னுடைய மிகப்பெரிய, நான் ரசிக்கக்கூடிய, நான் நேசிக்கக்கூடிய மிகப்பெரிய தத்துவ ஞானிகளாக சார்ட்டே, நீட்ஸே, கேமஸ் போன்ற நாத்திகவாதிகள் தான் நான் ரசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் மதங்களை பற்றி ஆய்வு செய்வதற்காக தொடங்கினேன். இந்த மதங்கள்லாம் என்னதான் சொல்லுது அப்படிங்கறத பார்க்கணுங்கிறதுக்காக ஆய்வு செய்ய தொடங்கினேன். அப்படி ஆய்வு செய்யும் போது இஸ்லாத்தையும் ஆய்வு செய்ய ஆரம்பித்தேன். அப்படி இஸ்லாத்தை ஆய்வு செய்யும் போது நன்றாக கவனிக்க வேண்டும், குறிப்பாக தாய்மார்கள் கவனிக்க வேண்டும். The first book I studied about Islam related the advantages of the week. ஹிஜாபினுடைய சிறப்பை எடுத்துரைக்கக்கூடிய நூலை தான் முதல்ல நான் படித்தேன், இஸ்லாமிய நூல். அந்த நூல் என்னை மிகவும் கவர்ந்தது. I was satisfied in my new look, as the veil was not only the sign of obedience to the Almighty Allah, but it was also an expression of my faith என்று சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு இஸ்லாத்தை பாரம்பரியமாக
பரம்பரையாக பின்பற்றக்கூடிய முஸ்லிம் பெண்கள் கூட ஹிஜாப் அணிவதை ஒரு சங்கடமாக கருதக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். சில பேர் பெற்றோர்கள் ஏசுவார்கள், அல்லது அண்ணமார்கள் ஏசுவார்கள், அல்லது கணவன் நிந்திப்பார் என்பதற்காக வேண்டி ஹிஜாப பாரம்பரியமாக வரக்கூடிய முஸ்லிம் பெண்கள் அணியக்கூடிய சூழ்நிலை பார்க்கின்றோம். ஆனால் இந்த ஜப்பான் பெண்மணி என்ன சொல்கின்றார்கள் என்றால், முதல்ல இஸ்லாத்தை பற்றி இந்த நூலை படித்தேன், இதனுடைய சிறப்பை உணர்ந்தேன், இஸ்லாத்தை தழுவினேன், நானும் ஹிஜாபை அணிந்தேன். அந்த ஹிஜாப் உடையுடன் என்னை பார்க்கும் போது இரண்டு விஷயத்தை அந்த பெண்மணி சொல்றாங்க. ஒண்ணு, இந்த ஹிஜாப் என்ற இந்த ஆடை அணிந்த என்னுடைய தோற்றம் முதலாவதாக நான் அல்லாஹ்வினுடைய அடிமை என்பதை எடுத்து காட்டக்கூடிய, அல்லாஹ்வுக்கு அடிபணிந்த அடியானாக இருக்கின்றேன் என்பதை எடுத்துக்கொள்ள சொல்லக்கூடிய ஒரு காட்சியாக அது எனக்கு தோன்றியது. இரண்டாவதாக, நான் எந்த நம்பிக்கையிலே வாழ்கின்றேன், நான் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்த முஸ்லிமாக வாழ்கின்றேன் என்பதை பறைசாற்றக்கூடிய ஒரு ஆடையாகவும் அந்த ஹிஜாப் அமைந்து விட்டது என்று இந்த பெண்மணி அவர்கள், மிஸ் லகாட்டா என்ற இந்த ஜப்பான் நாட்டை சேர்ந்த அந்த பெண்மணி அவர்கள் த ரூட் ஆஃப் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த நூலிலே குறிப்பிட்டிருப்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இதே போலதான் ரஷ்யாவை சேர்ந்த ஒரு இளைஞர், அந்த இளைஞர் ரஷ்யாவை சேர்ந்தவர், கம்யூனிஸ்ட் ஆட்சியில அறிவால் சுத்தியல் உங்களுக்கு தெரியும், கம்யூனிசத்தினுடைய அடையாளம். அதை அவருடைய தந்தையார் இந்த அறிவால் சுத்தியலை பற்றி தன்னுடைய மகனுக்கு எடுத்துரைக்கின்றார். என்ன எடுத்துரைக்கிறார்னா, இந்த அறிவால் சுத்தியல் நிச்சயமாக இது மனிதனுடைய உழைப்பினுடைய எடுத்துக்காட்டாக அமைகின்றது. இந்த உழைப்பின் காரணமாக மனிதன் சம்பாதிக்கலாம், அந்த சம்பாத்தியத்தின் காரணமாக அவன் உயிர் வாழலாம், அவனுடைய பசியை அடக்கிக் கொள்ளலாம். அதனால இந்த உபகரணங்கள் அறிவாலும் சுத்தியலும் உழைப்பின் அடையாளமாக இருக்கின்றது என்பதை எடுத்து சொல்லக்கூடிய தன்னுடைய இளமை கால குழந்தை பருவ நினைவுகளை வந்தெல்லாம் நினைவு கூறுகின்றார். அவருடைய பெயர் சீலிங் கும் என்ற அந்த ரஷ்யாவை சேர்ந்த இளைஞர். ஆனா அதுக்கு பிறகு மனுஷன் வாழ்றது வெறும் சாப்பிடறதுக்கும் சாப்பிட்டத்தை கழிக்கிறதுக்கு மட்டும்தான் மனுஷன் வாழ்றான்னா, மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? மனிதனை போல மிருகங்களும் பறவைகளும் கூடலாம் உணவை தேடுவதற்காக உழைக்கின்றன. மனிதனும் உணவுக்காக உழைக்கின்றான் என்றால் அவனுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்க முடியும்? நிச்சயமாக இதற்கு மேலே மிருகங்களை விட ஒரு உயர்வான ஒரு நிலையை நாம் அடைய வேண்டும். அந்த நிலையை எப்படி அடைய வேண்டும் என்று மனிதன் அறிய வேண்டும் என்றால் அவன் படைத்த அந்த இறைவனுடைய வழிகாட்டுதல் அவனுக்கு தேவை. அந்த சிறந்த வழிகாட்டுதலை தரக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் என்று சொல்லி, இஸ்லாத்தை தான் தழுவிய அனுபவத்தை இந்த செலிங் கும் என்ற ஒரு முன்னாள் கம்யூனிசவாதியினுடைய மகன் சொல்வதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அருமை சகோதரர்களே, இதே போலதான் சென்ற நூற்றாண்டில், அதுக்கு முன்னாடி உள்ள நூற்றாண்டில் ஏராளமான மக்கள் இஸ்லாத்தை தழுவி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். முதலாக ஆங்கிலத்தில் திருக்குரானை ஜார்ஜ் சேல் என்ற ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் முதலாக 1700களில் மொழிபெயர்த்தார். அதே திருக்குரானை முதலாக ஆங்கிலத்தில் முதல்ல மொழிபெயர்த்த ஒரு முஸ்லீம் யார் என்றால் முகமது மார்முது பிக்டால் என்பது தெரியும். யார் இந்த பிக்டால்? பரம்பரை முஸ்லீமா என்று பார்த்தீங்கன்னா இல்லை, அவர் ஒரு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒரு அரசு அதிகாரி தான். அவர் இஸ்லாத்தை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்து இஸ்லாத்தினுடைய கொள்கைகளினால் ஈர்க்கப்பட்டு சத்திய மார்க்கமான இஸ்லாத்தை ஏற்று முதல்ல ஆங்கிலத்தில் திருக்குரானை மொழிபெயர்த்த ஒரு முஸ்லீம் என்ற சிறப்பு பிக்டாலுக்கு இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போல பிரான்ஸ்ல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்த ரோஜர் கரோடி நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில், நாங்கெல்லாம் மாணவ பருவமாக இருக்கும்
இருக்கும் போது அவர் சென்னைக்கு கூட வந்திருக்கின்றார். இஸ்லாத்தை தழுவிய ஒரு காட்சியை நாம பார்க்கிறோம். இப்படி இஸ்லாம் என்பது அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கமாக இருப்பதின் காரணமாக அது நாத்திகவாதிகளையும் ஆத்திகவாதிகளையும் அல்லது வேறு பல்வேறு கொள்கைகளில் இருக்கக்கூடியவர்களையும் கவர்ந்து இழுத்து வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை திட்டமாக இருக்கிறது. அதனால்தான் நான் தொடக்கத்தில் ஓதிய திருக்குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அவர்கள் எவ்வளவுதான் வெறுத்த போதினும் நிச்சயமாக இந்த மார்க்கத்தை நிராகரிப்பாளர்கள் எவ்வளவுதான் வெறுத்த போதினும் இந்த மார்க்கத்தை மேலோங்க வைப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய தூதரை தெளிவான அத்தாட்சிகளோடு அனுப்பியிருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். ஹுவல்லதி அர்ஸல ரசூலுஹு பில் ஹுதா வ தீனில் ஹக்கில் யுதீஹிரு அலதீன் குல்லிஹி வலவ் கரியல் முஷ்ரிகூன். இணை வைப்பாளர்கள் எவ்வளவுதான் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய மார்க்கத்தை மேலோங்க வைப்பதற்காக வேண்டிதான் தன்னுடைய தூதரை அனுப்பியிருக்கிறான் என்று இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். அருமை சகோதரர்களே, அந்த வரிசையில 1930களிலே பெரியார் அவர்கள் பேசும்போது மிக தெளிவாக சொன்னார், இன இழிவு நீங்குவதற்கு இஸ்லாமே நன்மருந்து என்று மிக சிறப்பாக பேசினார். அவர் கடைசியாக மரணம் அடைவதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னால் தீநகரிலே அவர் ஆற்றிய உரையை நீங்க பார்த்தாலும் கூட அங்கேயும் பெரியார் அவர்கள் இஸ்லாத்தினுடைய சிறப்பை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். அந்த பெரியாரின் தாசனாக இருக்கக்கூடிய நம்முடைய பேராசிரியர் அப்துல்லா அவர்கள் பெரியார் முழக்கம் விட்டதை தன்னுடைய வாழ்க்கையிலே நிலைநாட்டுவதற்கு முன் வந்திருக்கின்றார். அல்லாஹ் தஆலா அவருடைய பணி மேலும் சிறப்படைவதற்கும் இன்னைக்கு ஒரு கம்யூனிசவாதி, ஒரு எம்பிரியாலஜிஸ்ட், இப்படி பல்வேறு துறைகளை சேர்ந்தவர்கள் இஸ்லாத்தை தழுவி இருக்கக்கூடிய ஒரு நிலையில நம்முடைய நாட்டிலே ஏன் சர்வதேச அளவிலே பிரசித்தி பெற்ற ஒரு மனோதத்துவ அறிஞராக இருக்கக்கூடிய டாக்டர் அப்துல்லா பெரியார்தாசன் இஸ்லாத்தை தழுவி இருக்கின்றார் என்பது நாம் மனங்குளிர வைக்கக்கூடிய ஒரு செய்தியாக ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, யாரோ ஒரு நண்பர் இந்த பெரியார்தாசனாக இருந்த போது அவரை நாடி சென்று, ஐயா இந்த இஸ்லாம் தொடர்பான இந்த புத்தகத்தை எல்லாம் நீங்கள் கொஞ்சம் படிக்கலாமே என்று அவருக்கு கொடுத்ததின் காரணமாகத்தான் அவருடைய தேடல் பயணம் தொடங்குகிறது. நமக்கும் எத்தனையோ பெரியார்தாசன்கள் நண்பர்களாக சக ஊழியர்களாக இருக்கலாம். அவர்களுக்கெல்லாம் எப்படி நம்முடைய டாக்டர் அப்துல்லா அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினானோ அப்படிப்பட்ட ஒரு நேர்வழி காட்டுவதற்கு நாமும் உபகரணங்களாக ஏன் மாறக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் சிந்திப்பதுதான், இந்த சிந்திப்பதோடு செயல்படுவதுதான் இந்த கூட்டம் நடத்தப்பட்டதனுடைய முழுமையான பலனை நானும் நீங்களும் அடைவதற்கு வழிவகுக்கும். அந்த வழியிலே செயல்படுவதற்கு எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் கிருபை செய்வானாக என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை தந்த அருமை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.